வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடமலைப்பேட்டைக்கு பக்கத்தால் ஒரு 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், நல்ல கார்னர் சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க. வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க. ஸோ கார்னர் சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. எந்த ஒரு செலவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. இந்த வீட்டிலேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா நடூருக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து பக்கத்தால் பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனி ஒன்று இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது வந்து பனியன் கம்பெனிங்க. இதுக்கு பக்கத்தாலேயே வந்து நீங்கள் வேலைக்கு போகிறனா கூட வேலைக்கு போய்க்கலாங்க. ஸோ வீடு ப்ளஸ் வேலைங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வீடு அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலையும் இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி போனோன்னே ஒரு சின்ன ஒரு ஹாலுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க. அந்த ஹாலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு உள்ளே சிங்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு ரூம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரூமு. மேலே பார்த்திங்கன்னா ஆங்கில் போட்டு ஓடு போட்டிருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலை செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரூமுங்க. சப்போஸ் நீங்கள் இதை சின்ன ரூமாக பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாங்க. 2 கதவு இருக்குங்க. இந்த ரூமுக்கு 2 வழி இருக்குங்க. சென்டரில் வந்து அடைச்சிட்டிங்கன்னா 2 ரூம் ஆகிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வாசல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசல் தாங்க. நெக்ஸ்ட்டு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே மோட்டர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தண்ணி மேலே சிண்டெக்ஸ்க்கு ஏற்றிக்கிறாங்க. மேலே சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. தனியாக டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக வைக்கிற அடுப்பு தனியாக இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டியதில்லை. வந்தோன்னே குடியிருக்கலாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு கூட நல்லா அருமையான வீடுங்க. நல்ல அளவான வீடு. சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் கூட ஃப்யூச்சரில் நல்லா விலை போகக்கூடிய ஏரியாங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு மின் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க. தனியாக லைன் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இருக்குங்க.